ஞானமாய் நடக்கிறவர்கள் சிறிய தவறு செய்யும் பொழுது நாம் கடிந்து கொண்டால் அவன் நம்மை நேசிப்பான். நம்மை கண்டிக்கிறார்கள், நம் நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்ற புரிதல் அவனுக்கு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் கண்டித்தால் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள், திருந்துவார்கள், அவர்களும் நல்வழியில் போவார்கள், நம்மையும் நேசிப்பார்கள். ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு துன்மார்க்கனை நீ இப்படி செய்யாதே, இது தவறு என்று நாம் சொல்ல போனால் அவன் நமக்கு பகையாளியாய் மாறி நம்மை எதிர்க்க தொடங்குவான். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஞானத்தை குறித்து, அதன் தன்மைகளை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி அது தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறதாம். ஞானமானது ஒரு வீடு கட்டுகிறது, அதில் 7 தூண்கள் வைத்து கட்டுகிறது, அந்த தூண்களை அலங்காரப்படுத்துகிறதாம். இப்படியாக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் தூண்கள் எவை? ஞானம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் அவனுக்குள் என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறது தேவைப்படுகிறது, அல்லது ஒருவன் ஞானத்தை பெற்றிருந்தால் அவனுக்குள் இருக்கும் சுபாவங்கள் என்ன என்று பார்த்தால், ஞானம் எதிர்மேல் இருக்கிறது என்றால் அவனுக்கு முதலில் அடிப்படை புத்தி இருக்க வேண்டும். பிறப்பினால் வருகிற புத்திசாலித்தனம், பிறக்கும் பொழுதே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். அடுத்தது உலக அறிவும் தேவை. உலகத்தில் அனுபவ அறிவு, கல்வி அறிவு இவைகளும் தேவை. அப்படி என்றால் இரண்டாவது. மூன்றாவதாக ஆவிக்குரிய அறிவும் தேவை. ஆவியின் மண்டலத்தை உணர்வது, கர்த்தரை அறிவது, கர்த்தர் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிற அறிவு, ஆவியின் மண்டலம், அதில் பொல்லாத ஆவிகளும் இருக்கிறது என்பதை அறிகிற அறிவு, இப்படி ஆவிகளை அறிகிற அறிவும் தேவை. இது மூன்றாவது. நான்காவது விவேகம், காலத்தை அறிகிற அறிவு, அதுவும் தேவை. புத்தி, அறிவு, ஞானம், காலத்தை அறிகிற அறிவு, இப்படி 4 காரியங்கள் தேவைப்படுகிறது. அதோடு கூட நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்திடம் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமாய் இருக்கிறவர்கள் நீதியாய் நியாயமாய் செயல்படுவார்கள். அவர்களுடைய செயல்களில் நீதி இருக்கும், அவர்களுடைய செயல்களில் நியாயம் இருக்கும். அதற்கு அடுத்ததாக நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீதி சத்தியத்தை போதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியத்தை விரும்பும், சத்தியத்தை போதிக்கும் என்று. அப்படியானால் ஞானத்திடம் இத்தனை காரியங்கள் இருக்கிறது. புத்தி, உலக அறிவு, ஆவிக்குரிய அறிவு, விவேகம், சத்தியம், நீதி, நியாயம், இவைகள் எல்லாம் 7 தூண்களாக இருந்து ஞானத்தை தாங்குகிறது. ஒரு மனிதனுக்குள் ஞானம் வரும்போது, ஞானமாய் அவன் செயல்படும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி அதன் தன்மைகளாய் இருக்கிறது. இப்படியாக தன் வீட்டை கட்டி அந்த ஞானம் கூப்பிடுகிறதாம். தெருவில் நின்று கூப்பிடுகிறது. அது போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, கொழுத்த ஜந்துக்களை அடித்து, மாமிசத்தை சமைத்து, திராட்சரசம் வைத்து அது அழைக்கிறதாம். எவன் புத்தி இல்லாதவனோ அவன் வந்து, இலவசமாய் இதை பெற்றுக்கொள்ளுங்கள், வந்து என்னிடத்தில் சாப்பிடுங்கள் என்று கூப்பிடுகிறதாம். அப்படி என்றால் இது ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன என்றால், ஞானம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றும் உலகெங்கும் எல்லா ஊழியர்களும் இலவசமாய் கொடுக்கிறது. இலவசமாய் யார் வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் எந்த ஒரு மீடியாக்களை எடுத்தாலும் அதில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரு புத்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை இலவசமாய் கிடைக்கிறது. டிவி நிகழ்ச்சிகளில் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது. இலவசமாக மீட்டிங் நடத்தி ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள். செல்போனில் கிடைக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் இலவசமாய் ஞானம், கர்த்தருடைய வார்த்தைகள் ஞானத்தை போதிக்கிறது. உலக காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளே மெய் ஞானத்தை நமக்கு போதிக்கிறது.
இப்படி வேத வசனத்தை உபதேசிக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. இலவசமாய் நம்மை அழைக்கிறது. புத்தியை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் என்று நாம் மனம் திரும்பி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இலவசமாய் கிடைப்பதை நாம் பயன்படுத்தி கொள்வது நாம் ஞானம் அடைகிறோம். ஞானம் வந்தால் பாவத்தை விட்டு விலகுவோம், பரிசுத்த பாதையில் வாழ்வோம், அது நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதன் ஒரு பெரிய வீட்டை கட்டி அதில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி நல்ல ஒரு விருந்து சாப்பாடு ஏற்பாடு செய்து தன் வேலைக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய் எல்லோரையும் அழைத்து வாருங்கள், நம் வீட்டில் விருந்து கொடுப்போம் என்று இலவசமான விருந்து வாருங்கள் என்று அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறானாம். இப்படி செய்வது போல ஞானமானது புத்தி இல்லாதவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு போதிக்கும்படியாக அழைக்கிறது. கர்த்தர் ஞானத்தை இலவசமாய் தருகிறார். தம்முடைய ஊழியர்களை எழுப்பி ஜனங்களை மனம் திரும்ப பண்ணி அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க கர்த்தர் முயற்சி செய்கிறார். எல்லாம் இலவசமாய் கிடைக்கிறது. ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அதை பெற்றுக்கொண்டு விருந்து சாப்பிடுவது போல ஞானத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஞானமாய் தன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நற்செயல்களை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் நம் வாழ்க்கையை முடித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும். அதற்கான வழிகளை கர்த்தர் தருகிறார். ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும் போது சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். 10 கன்னிகைகள் ஊமையை சொன்னார். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வருகை தாமதமான போது அதற்கு தேவையான அதிகபட்ச எண்ணெயையும் சேர்த்து வைத்திருந்தார்கள். அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கன்னிகைகளில் புத்தி உள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை குறித்து சொல்லப்படும் பொழுது புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திசாலிகள் கணக்கு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அது பார்கோடு முறையாக மனித கணக்கீட்டின்படி என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்கோடிங் முறைப்படிதான் இந்த முத்திரை வந்திருக்கிறது. வரப்போகிறதல்ல, வந்து விட்டது. அது இப்பொழுது நாம் வாங்கும் எல்லா பொருள்களிலும் பார்கோடிங் இருக்கிறது. ஒரு சாதாரண சோப்பில் இருந்து எல்லாவித பொருட்களில் இருந்தும் பார்கோடிங் இருக்கிறது. ஒரு நகை வரைக்கும் எந்த ஒரு தினசரி பொருளா இருந்தாலும் ஒரு பால் பாக்கெட்டில் கூட பார்கோடிங் இருக்கிறது. இந்த பார்கோடிங் அமைப்பில் முதல் 2 கோடும் நடுவில் 2 கோடும் கடைசியில் 2 கோடுமாக இரட்டை கோடுகள் இருக்கும். 3 இடங்களில் இருக்கும். இந்த கோடு 6 என்ற எண்ணை குறிக்கிறது. இந்த 6 6 6 என்று எல்லா பார்கோடிலும் வருகிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் அடையாளம். இப்பொழுது இதை பயன்படுத்தினால் பாவம் இல்லை. நம் சரீரத்தில் ஏற்றுக்கொள்வதே பாவம். அதனால் காலம் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதையும் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வோம். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இதுதான் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வோம். எல்லா பொருள்களிலும் 6 6 என்ற எண் வந்துவிட்டது. அதாவது 666 என்ற எண் வந்து இருக்கிறது. அதை நம் கைகளில் RFID சிப்பாக மாற்றி நம் கைகளில் வைக்கும் காலம் வந்துவிட்டது. பல தேசங்களில், ஓரிரு தேசங்களில் இப்பொழுது வைக்க தொடங்கி விட்டார்கள். ஸ்வீடன் அல்லது சுவிஸ் போன்ற இடங்களில் வைக்க தொடங்கியதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் எந்த தேசத்தில் வருகிறதோ அதை பெருமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் RFID மூலமாக செயல்படுத்துகிறோம் என்று கைகளை காட்டிக்கொண்டு கம்பீரமாக இந்த காலத்தில் மனிதர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ! அந்த முத்திரை தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. தயவு செய்து விழித்துக் கொள்வோம். அந்த காலம் வந்து விட்டது. நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்முடைய தலைமுறை கடைசி தலைமுறையா இருக்கிறது. இனி ஒரு காலம் வரப்போவது இல்லை. இன்னும் நாம் காத்திருக்க தேவையில்லை. தயவு செய்து விழித்துக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம்.
பயபக்தியோடு கர்த்தரிடத்தில் இருப்போம். புத்திசாலித்தனமா இருப்போம். புத்தி உள்ளவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த 5 கன்னிகைகள் புத்திசாலியாய் இருந்தார்கள். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். என்ன என்பது தீர்க்க தரிசன அபிஷேகம். அதனை நாம் வாஞ்சித்து தேடுவோம். கர்த்தருடைய சன்னதிகள் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், தீர்க்க தரிசன ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அது இருந்தால்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். இந்த கடைசி காலத்தில் முத்திரைக்கு தப்ப முடியும். அந்த கிறிஸ்துவின் சூழ்ச்சிக்கு தப்ப முடியும். தயவு செய்து விழித்துக் கொள்வோம். புத்திசாலிகளாய் இருப்போம், ஞானம் அடைவோம், நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறதே, 8ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஞானம் இல்லாதவன், ஞானத்தை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறவன் என்று. அப்படிப்பட்ட பொல்லாத நிலைக்கு, தீமையான நிலைக்கு நாம் ஆளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். இந்த இடத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானம் விருந்து ஏற்பாடு செய்து புத்தியினர்களை அழைக்கிறது. என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று, இலவசமாய் பெற்றுக்கொண்டு பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறது. ஞானத்தை ஆசையோடு, ஞானத்தை வாஞ்சையோடு பெற்றுக்கொண்டு ஞானத்தை தேடி நம் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானம் என்பது என கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சித்தம் செய்வது, அதை எப்படி செய்வது என்பதை அறிந்து கொள்வது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க நாம் விரும்பி அதற்கேற்ற ஞானத்தை பெறுவதே சிறந்தது. நித்திய ஜீவனுக்கு போகும் வழி. பேதமையை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். வேத வசனத்திற்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். புத்தி இல்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். உலக காரியங்கள், உலக இச்சைகள், பொழுதுபோக்கு காரியங்கள், இதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான். கிண்டல் செய்கிறவர்கள், கேலி செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் கண்டித்தால் நாம் அவமானப்பட்டு போவோம் என்று சொல்லுகிறது. பரியாசம் பண்ணுகிறவர்களை இப்படி செய்யாதே, ஏன் இப்படி செய்கிறாய், கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய வசனத்தையும் கிண்டல் செய்கிறவர்கள் இருப்பார்கள், கேலி செய்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை நாம் கண்டித்தால் அவர்கள் நம்மையும் சேர்த்து அவமானப்படுத்துவார்கள். இது வேதமே நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். ஒருவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான், தவறான வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் அவனை கண்டிக்க போனால் நம்மேல்தான் கரைப்படும். அவனை கண்டிக்க கூடாது. துன்மார்க்கனையோ பரியாசக்காரனையோ நாம் கண்டிக்க கூடாது. அது பலன் தராது, அதனால் பிரயோஜனம் இல்லை. நாம் தீமையை வரவழைத்துக் கொள்வோம், நமக்குதான் துன்பத்தை விளைவிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரியாசக்காரனை கடிந்து கொண்டு, ஏன் இப்படி செய்கிறாய், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, கேலி செய்யாதே, கிண்டல் செய்யாதே, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவன் நம்மை பகைப்பானாம், நம்மை எதிர்க்க தொடங்குவான். அடுத்தது அவனுடைய பகையாளியாக நாம் உருவாவோம். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஏற்கனவே ஞானமாய் நடக்கிறவர்கள் சிறிய தவறு செய்யும் பொழுது நாம் கடிந்து கொண்டால் அவன் நம்மை நேசிப்பான். நம்மை கண்டிக்கிறார்கள், நம் நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்ற புரிதல் அவனுக்கு இருக்கும். ஞானத்தின் வழியில், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் கண்டித்தால் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள், திருந்துவார்கள், அவர்களும் நல்வழியில் போவார்கள், நம்மையும் நேசிப்பார்கள். ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு துன்மார்க்கனை நீ இப்படி செய்யாதே, இது தவறு என்று நாம் சொல்ல போனால் அவன் நமக்கு பகையாளியாய் மாறி நம்மை எதிர்க்க தொடங்குவான். அப்படி சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனையும் பரியாசக்காரனையும் கண்டிக்க போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நாம் அவர்களை கண்டித்து திருத்தலாம். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் தேறுவான். ஏற்கனவே ஞானம் இருக்கிறவர்களுக்கு நாம் போதித்தால் இன்னும் ஞானத்தில் தேறுவார்கள், ஞானம் வளரும். கொஞ்சமாவது ஞானம் இருப்பவர்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்யும் பொழுது
அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேறி வருவார்கள். இன்னும் அதிக ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஞானம் இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல போகக்கூடாது. கொஞ்சமாவது இருக்க வேண்டும் அவர்களுக்கு. நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அவன் அறிவில் விருத்தி அடைவான். நீதிமானாய் ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் அவனுக்கு உபதேசம் செய்யலாம். இது இப்படி, அது அப்படி, இப்படி செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு அவன் இன்னும் அறிவில் வளருவான். கொஞ்சமாவது அறிவும் ஞானமும் இருப்பவர்களுக்கே நாம் புத்தி சொல்ல வேண்டும். அதுவே நமக்கு பலன் தரும். அவர்கள் திருந்துவார்கள், நற்காரியங்கள் நடக்கும். நமக்கும் பகை வராது, நம்மை நேசிப்பார்கள். தீயவர்கள் பரியாசக்காரருக்கும் துன்மார்க்கருக்கும் நாம் கடிந்து கொண்டு அவர்களை கண்டிக்க போனால் அவர்கள் நம்மை எதிர்த்து நமக்கு எதிரியாக மாறி நமக்கே தீமை விளைவிப்பார்கள். அதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்க நம் வாழ்க்கையில் தொடங்குகிறோமோ அதுவே அறிவு, ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. அதன் பொருள் என்ன என்றால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். அதாவது எப்பொழுதும் நம்மை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வரும் பொழுது, கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நாம் தவறு செய்யக்கூடாது என்ற உணர்வு வருகிறதோ, அந்த உணர்வு வரும் நேரம், அந்த காலம்தான் நமக்கு ஞானம் வர தொடங்குகிறது. நாம் அப்பொழுதிலிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க தொடங்குகிறோம். அந்த உணர்வே இல்லாதவர்கள் தவறு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அதனால் நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆரம்பமாய் இருக்கிறது ஞானத்திற்கு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. வேதத்தை வாசித்து நாம் பெற்றுக்கொள்கிற அறிவும் ஞானமும் தான் உண்மையான அறிவும் ஞானமும். கர்த்தருக்கு முன்பாக உலக ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய அறிவையும் வேத வசனத்தில் நாம் பெறுகிற அறிவும் ஞானமும் தான் நமக்கு சிறந்தது. அதுதான் ஞானம், அதுதான் அறிவு. மனிதர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வது, இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் என்று பார்ப்பது, இதை கேட்டுக்கொண்டிருப்பது, ஒவ்வொருத்தர் தனக்கு தோன்றியதெல்லாம் சொல்லுகிறார்கள், அதையெல்லாம் சரியென்று ஏற்றுக்கொள்வது சரியானதல்ல. அதற்கு அடிப்படை இருக்க வேண்டும். உபதேசிக்கலாம், தவறில்லை. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் நீதியின் மேல் இருக்க வேண்டும். நீதியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நீதியின் மேல் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த உபதேசங்கள் ஞானத்தின் மேல், அறிவின் மேல் இருக்க வேண்டும். வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும். ஞானம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய நாட்கள் பெருகும். ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும். ஞானம் உள்ளவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பயந்து, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடப்பதினால் அவர்கள் வாழ்க்கை நீடித்திருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். ஒரு மனிதன் ஞானியானால் அவன் தனக்கென்று ஞானி ஆகிறான். அதன் பலன் அவனுக்கே கிடைக்கும். நாம் ஞானியாய் இருந்தால் அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிக்க போகிறோம். நாம் பரியாசக்காரனாய் இருந்தால், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருந்தால் அதன் பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்குரிய தண்டனை நமக்கு தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஞானமாய் நடந்து கொண்டால் அதன் பலனும் நமக்கு தான். கர்த்தரை எதிர்த்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு பரியாசக்காரனாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தரையும் தூஷித்துக் கொண்டு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்தால் அதற்குரிய தண்டனையும் அந்த மனிதன் தான் அனுபவிக்க நேரிடும். மதியற்ற ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவில்லாத ஒரு பெண் இருக்கிறாள். அவள் சுத்தமாக அறிவில்லாதவள், ஞானம் இல்லாதவள், கர்த்தருக்கு பயப்படாதவள், பாவம் செய்கிறவள், ஒழுக்கம் இல்லாதவள், கற்பு நெறி தவறியவள். அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவள் என்ன செய்வாளாம்? அவள் வாயாடியும் நிர்மூடருமாய் இருப்பாள். அவள் வாயாடியா இருப்பாள். அவள் எப்பொழுதும் வீட்டில் இருக்க மாட்டாள். அவள் சந்துகளிலும் வீதிகளிலும் எங்கும் திரிந்து கொண்டிருப்பாள். இப்படிப்பட்ட பெண்ணே அவள் மதியற்றவளாய் இருக்கிறாள். அவள் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு எதிரே போகிறவர்களை பார்த்து அழைப்பாளாம். எவன் பேதையோ அவன் இங்கே வா என்று அழைப்பாளாம். புத்தி இல்லாதவனை பார்த்து
திருட்டு தண்ணீர் தான் தித்திக்கும் என்று சொல்லுவாளாம். அந்தரங்கத்தில் ரகசியமாய் திருட்டுத்தனமாய் சாப்பிடுகிற ஆகாரம் அப்பம்தான் இன்பமாய் இருக்கும் என்று சொல்வாளாம். இப்படி அவள் அழைக்கும் போது அதை கேட்டு போகிறவர்களுடைய நிலை என்னவென்றால், அவர்கள் அவளிடத்தில் மரித்தவர்கள் ஆகிறார்கள். அவர்கள் மரித்தவர்கள் ஆகிறார்கள். அவளுடைய விருந்தாளிகள், இப்படி அழைக்கப்பட்டு போனவர்கள் எல்லாம் நரக பாதாளங்களில் கிடைக்கிறார்களாம். அதாவது இது ஒரு பெண் என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணையும் குறிக்கிறது, பொல்லாத வேசித்தன ஆவியையும் குறிக்கிறது. வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுக்கிற மனிதன் நரக பாதாளங்களில் போய் சென்றடைவான். அவன் அந்த வேசித்தன ஆவி அழைக்குமா, திருட்டுத்தனமாய் நாம் தவறு செய்தால்தான் அது இன்பம், அதில்தான் இன்பம் இருக்கிறது, பாவம் செய்வது இன்பம் என்று சொல்லிதான் பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள் அழைப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி செய்தால் நரக பாதாளத்திற்கு தான் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலேயும் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும். பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒழுக்கமான வாழ்க்கையும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிற வாழ்க்கையும் நமக்கு சிறந்ததா இருக்கிறது. மனிதனாய் பிறந்திருக்கிறோம், ஒரே ஒரு முறை வாழ்க்கை, அதை பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். புத்தி இல்லாதவனோ, ஞானமற்று செயல்படுகிற மகன் தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. புத்தியுள்ள மகன், ஞானமுள்ள மகன் என்றால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன், கர்த்தருடைய வசனத்தை கற்று அதன்படி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கிற மனிதன் தன் தந்தைக்கு சந்தோஷப்படுத்துகிற மனிதனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற தகப்பன் சந்தோஷப்படுவான். ஆனா மூடத்தனமாய் கர்த்தருடைய வழிகளை அறியாமல் உலக காரியங்களில் ஈடுபட்டு வாழ்கிற மகன் தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். தாயின் மனதிற்கு வேதனையை தருகிற பிள்ளையாய் இருப்பான். அநியாயத்தினால் சம்பாதிக்கும் பணங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. அநியாயம் செய்து அக்கிரமத்தின் வழியில் நாம் நியாயமாய் சம்பாதிக்காமல் பொய் சொல்லியும் பிறரை ஏமாற்றியும் லஞ்சம் வாங்கியும் பலவிதமான பாவம் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கிற பணங்கள் ஒன்றத்திற்கும் உதவாது. நமக்கு அது பயன்படாமல் போய்விடும். பிறரை ஏமாற்றி நாம் சம்பாதிக்கும் பணம் நமக்கு பயன்படாது. அது எப்படி தவறான வழியில் வந்ததோ அது போல அது போய்விடும். நமக்கு நெருக்கமான தேவையான நேரத்தில் அது பயன்படாமல் போகும். நீதியின் வழியில் வாழ்ந்தால் மரணத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். மிகப்பெரிய மரணமே வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் நீதிமானாய் நடக்கும் பொழுது அந்த நீதியின் நிமித்தம் நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டார். நீதிமான்கள் பசியோடு இருக்கும்படி கர்த்தர் விட மாட்டார். தேவையான ஆகாரத்தை அந்தந்த வேலைக்கு கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு அருமையான தேவன்! நம்மை ஒவ்வொரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வேளையும் நாம் சாப்பிடுகிறோமா இல்லையா என்று நம்மை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்! அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் நம்மை கூடவே இருந்து சரியான நேரத்திற்கு வேளைக்கு நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். அவர்களை ஏற்படுத்தி தருகிறார்கள். கர்த்தர் இப்படியாக நம்மை பாதுகாக்கிறார். நீதிமானாய் நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் வாழும்போது நாம் கவனிக்கப்படுகிறோம். நமக்கு தேவையானதை திருப்தியாக கர்த்தர் கொடுப்பார். நாம் தேட தேவையில்லை, கர்த்தரே நம்மை போஷிக்கிறார். துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். துன்மார்க்கராய் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருந்தால், அப்படிப்பட்டவர்களுடைய பொருளை கர்த்தர் அகற்றி விடுகிறார். அவர்களுடைய ஐஸ்வர்யம் அகன்று போகும். அவர்களுடைய பொருட்கள் அவர்களை விட்டு விலகி போகும். எவ்வளவு பணம் இருந்தாலும் பசியும் தாகமும் அவர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சோம்பலாய் இருக்கிறவன்
சுறுசுறுப்பில்லாமல் சோம்பலாய் இருக்கிறவனுடைய செயல்கள், அவனுடைய வேலையை செய்வதினால் அவன் ஏழையாகி போவான், தன் ஐஸ்வர்யத்தை இழந்து போவான். எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீதியின் பாதையில் நடக்க வேண்டும், சுறுசுறுப்பாய் உழைக்க வேண்டும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், ஐஸ்வர்யம் பெருகும். சுறுசுறுப்புள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், சோம்பலாய் இருக்கக்கூடாது. எந்த வேலையும் வேகமாக செய்ய கற்றிருக்க வேண்டும், நம்முடைய கடமைகளை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும், அதிகமாய் உழைக்க யோசிக்க கூடாது. ஒரு நிறுவனத்தில் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த வேலையில் நம்முடைய அதிகாரிகள் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கும் வேலையையே பாதி வேலை செய்யக்கூடாது, நாம் கொடுக்கும் வேலையை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தால் கூட அதையும் நாம் சேர்த்து செய்ய வேண்டும். வேலை செய்வதில் கை குறுக்க கூடாது, சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டும். அப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். கோடை காலத்தில் தனக்கு தேவையானதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உணவுப் பொருள்கள், பணம் போன்ற எல்லா காரியங்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மழை காலங்களில் வெளியில் செல்லவும் பல சூழ்நிலைகள் நமக்கு கடினமாய் இருக்கும். அதனால் கோடை காலத்தில் தமக்கு தேவையான காரியங்களை, ஏனென்றால் அந்த காலத்தில் அறுவடை காலமாய் இருக்கும், விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்களை எல்லாம், தானியங்கள் போன்றவை எல்லாம் நாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அறுப்பு காலத்தில் தூங்கி கொண்டிருக்கிறவன் லட்சையுடைய மகன். அறுப்பு காலத்தில், கோடை காலத்தில் அறுவடை நடக்கும். அந்த காலத்தில் தூங்கி கொண்டிருந்தால், எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நாம் சேகரித்து வைக்காமல் இருந்தால் மழை காலத்தில் கடினமாய் இருக்கும், நமக்கு தான் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் கோடை காலங்களில் தானியங்கள் போன்றவைகளை நிரப்பி வைத்துக் கொள்வார்கள். இது அந்த காலத்தில். இப்பொழுது போல அந்த காலத்தில் அதிக கடைகள் எல்லாம் இருக்காது, கடைகள் இருக்காது. ஒரு 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 வீட்டில் ஒரு பொருள் விளைந்திருக்கிறது என்றால் இன்னொரு வீட்டில் இன்னொரு பொருள் விளைந்திருக்கும். கிராமங்களில் ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொள்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது கோடை காலத்தில் அறுவடையாகி வந்திருக்கும் பொழுதே ஒரு வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை, தானியங்களை அவர்கள் அடிப்படையான முக்கியமான தானியங்களை சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். இது அந்த காலத்தில் பழக்கமா இருந்தது. அப்படி சேகரித்து வைத்துக் கொள்வது, ஒரு வருடத்திற்கு தேவையானதை சேகரித்து வைப்பது நல்ல பழக்கம். அந்தந்த வருடத்தில் கோடை காலத்தில் சேர்த்து வைத்தால் அடுத்த கோடை காலம் வரைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த விளைச்சல் மீண்டும் வரும் வரைக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நாம் நீதிமானாய் இருந்தால் நம்மிடத்தில் ஆசீர்வாதம் வரும், அது தங்கியும் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதம் குறைவாது. நம்மிடத்தில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேதம் சொல்லுகிற ஆலோசனை, கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை, நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமானாய் நாம் நடக்கும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆசீர்வாதத்தை நாம் விரும்புவோம், ஆனால் நீதிமானாய் நடப்பதை நாம் விரும்ப மாட்டோம். என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன், ஆனால் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அதனால்தான் பல நேரங்களில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். தவறு, இது மிகவும் தவறு. எப்பொழுதும் நாம் நீதியின் பாதையில் நடந்தால் வேத வசனத்தின்படி ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கும், நம்மேல் தங்கி இருக்கும், அது போகாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது, வல்லமையுடையது, அது சத்தியம், அப்படியே நடக்கும். நாம் எப்பொழுதும் நீதியின் பாதையில் நடப்பதையே விரும்பினால் போதும், ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து சேரும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கொடுமை பண்ணுகிறவன், கொடுமை செய்கிறவன், அப்படிப்பட்டவன் தன் வாய் அடைக்கப்பட்ட நிலை ஒரு நாள் வரும். அவன் கொடுமைக்காரனாய் இருந்து மற்றவர்கள் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் தன் குதிகாலை உயர்த்தி அவன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாள். கர்த்தர் அவன் வாயை அடைத்து போடுவார். அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், துன்மார்க்கனை சும்மா விட மாட்டார். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பெயர் என்றும் புகழ்ச்சிக்குரியதாக கர்த்தர் உயர்த்தி வைப்பார். பெயரும் புகழும் கர்த்தர் கொடுப்பார் நீதிமானுக்கு. துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும், அவன் பெயர் கூட மறந்து போகும். அவன் புகழ்ச்சியை பெற மாட்டான், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் தெரிந்து கொண்ட பாதை துன்மார்க்கம். அந்த துன்மார்க்கனுக்கு கர்த்தர் புகழ்ச்சியை தரமாட்டார். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லும் கட்டளைகள், வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வான்.
10 கட்டளைகளும் யாத்திராகமம் 20, உபாகமம் 5 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளையும் ஏற்றுக்கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். 10 கட்டளைகளும் வேத வசனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனே ஞானம் உள்ளவன். ஞானமுள்ள இருதயம் உள்ளவன் தான் இவைகளை ஏற்றுக்கொள்வான். அளப்புகிற மூடனோ விழுவான். இதை பற்றியெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பவன் விழுந்து போவான். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தம வழி யோபையாவை போல கர்த்தர் சொன்னார். யோபு உத்தமன் என்று சொல்லியிருக்கிறார். உத்தமமாய் யோபையாவை போல கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை பத்திரப்பட்டிருக்கும். எவ்வித ஆபத்துகளும் நமக்கு நேரிடாது. நம் உயிருக்கும் நம் வாழ்க்கைக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பத்திரமாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். நாம் பத்திரமாய் இருப்போம். நமக்கு எந்த தீங்கு வராது. வந்தாலும் அது நம்மை அழித்து போட முடியாது, விலகி போய்விடும். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் பாவம் செய்து வாழ்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். ஒரு நாள் கர்த்தர் கண்டுபிடித்து அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறவன். சிலர் ஜாடை காட்டுவார்கள். நேரடியாக பேசாமல் கண்களால் ஜாடை காட்டுவது, விரல்களால் ஜாடை காட்டுவது, இப்படிப்பட்ட செயல்கள் செய்வார்கள். நீதிமான்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பாவம். அதெல்லாம் தவறான காரியம். கஞ்சாடை எல்லாம் காட்டக்கூடாது. அதை விட்டுவிட வேண்டும். விரல்களால் ஜாடை காட்டுவது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நேரடியாக தெளிவாக பேச வேண்டும். நீதியாய் நடக்க வேண்டும். அளப்புகிற மூடன் விழுவான். ஒழுக்கம் இல்லாமல் அது இது என்று வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அளப்புகிறவர்கள். அப்படிப்பட்ட மூடன் விழுந்து போவான். அவன் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை, தோற்று போவான். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அளப்புதல் என்றால் வீணாக பேசிக் கொண்டிருப்பது, வீண் வார்த்தைகள் பேசிக்கொண்டு பாவம் செய்து கொண்டு வாழ்வது. எப்படி வாழ்கிறோம் என்ற நோக்கம் கூட இருக்காது. நாம் பாவம் செய்கிறோமா, நீதி செய்கிறோமா என்ற ஆராய்ச்சி கூட அவர்களுக்கு இருக்காது. தன்னையே அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எதையும் யோசிக்க மாட்டார்கள். மனப்போன போக்கும்படி எந்த ஆவி எப்படி வழி நடத்தினாலும் அப்படி கேட்டுக்கொண்டு பாவம் செய்து கொண்டு வாழ்ந்து அழிந்து போவார்கள். அவர்களே அளப்புகிறவர்கள், மூடர்கள், ஞானம் இல்லாதவர்கள் என்று பொருள். எப்பொழுதும் ஞானமாய் செயல்பட வேண்டும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாம். அப்படி என்றால் நீதிமான் பேசினால் அதனால் உயிர்கள் காக்கப்படும். நீதிமான் என்றால் கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் பேசும்போது அதை நாம் கேட்டால் அது ஜீவ ஊற்றாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய வழிகளில் அந்த மனிதன் நம்மை நடத்துவதினால் நாம் பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தத்திற்கு நேராக போவோம். நம் வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. அது நீதிமானுடைய வாய், அப்படிப்பட்டவர்களுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கும். நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியமாய் இருக்கிறது. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். கொடுமை செய்கிறவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வாய் அடைக்கப்பட்டு போவான். அவன் பேச முடியாத ஒரு நிலை வரும். ஏனென்றால் அவன் செய்த அக்கிரமத்திற்கு கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் முடக்கி போட்டு அவனை தோல்வியை தழுவ வைத்து அவன் தோல்வி அடைந்து விழுந்து போகும் அளவுக்கு அவனை செய்வார். கர்த்தருடைய கரங்களில் அவன் அடிபடும் பொழுது அவன் விழுந்து போவான். பகை விரோதங்களை எழுப்பும். ஒருவரை பகைக்கும் பொழுது அதனால் விரோதம் உண்டாகும். பகையை வளர்க்க கூடாது. பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்றாய் இருக்கிறது பகை. யாரையும் எப்பொழுதும் பகைக்க கூடாது. யாராவது நமக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும். மனதில் பகையை வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஏனென்றால் இது விரோதத்தை வளர்த்து விடும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து, நமக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து மன்னித்து விடுவது சகல பாவங்களையும் மூடி போடும். அந்த பாவம் தொடர்ந்து வராதபடிக்கு, மீண்டும் மீண்டும் நம் வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு அது செய்யும். ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அவர்களை மன்னித்து அதோடு விட்டு விட்டால் அது முடிந்து போகும்.
நாம் பதிலுக்கு செய்தால் அவர்கள் மீண்டும் பதிலுக்கு நமக்கு செய்வார்கள், மீண்டும் நாம் செய்வோம். இப்படியாக அவர்களும் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், நாமும் அனுபவித்துக் கொண்டே இருப்போம். அதற்கு பதிலாக மன்னித்து விட்டால் அந்த தீமை அங்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அதனால் சகல பாவங்களும் நிறுத்தப்படுகிறது. இதை புரிந்து கொண்டு மன்னிக்க பழகுவோம். நீதியின் சூரியனாகிய தேவன் பழி தீர்ப்பார், நாம் தீர்க்கக்கூடாது. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, மனிதனுக்குரியது அல்ல. நாம் எப்பொழுதும் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்து நாம் அந்த மனிதனை மன்னித்து விட்டால் கர்த்தர் அந்த மனிதனை தண்டிப்பார். கர்த்தர் அந்த மனிதனை தண்டித்தால் அந்த மனிதன் மீண்டும் கர்த்தரை தண்டிக்க முடியாது. அவன் போய் கர்த்தரிடத்தில் வாலாட்ட முடியாது. அவன் நியாயம் தீர்க்கப்படுவான், அதற்குரிய தண்டனையை பெறுவான், முடிந்து போவான். ஆனால் கர்த்தருக்கு பதிலாக நாம் போய் அவனை பதிலுக்கு பதில் வாங்க போனால் அவன் மீண்டும் நமக்கு செய்வான், மீண்டும் நாம் செய்வோம். இப்படியாக போய்விடும். அதனால்தான் கர்த்தர் மன்னிக்க சொல்லுகிறார். அன்பு சகல பாவங்களையும் மூடும், தீமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், அது தொடராதபடிக்கு நிறுத்தி போடும். தீமை என்பது சாத்தானின் செயல். சாத்தானின் கைகளை முடக்கி போடும் ஆயுதம்தான் மன்னிப்பு. மனிதர்கள் மன்னிக்கும் பொழுது சாத்தான் தோற்று போகிறான். அதை புரிந்து கொள்வோம். சாத்தானை தோற்கடிக்க மன்னிப்பும் ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. மன்னிப்போம், பிறரை மன்னிப்போம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம், சாத்தானின் தலையை நசுக்குவோம். இப்படியாக நாம் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானமான பாதை, நீதியான பாதை, பரிசுத்தமான வாழ்வு. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவோம். கர்த்தரின் அன்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம். நம் ஜீவனையும் காப்பாற்றுவோம். நம்மை போல நம்முடைய மற்ற மனிதர்களையும் நாம் காப்பாற்ற முயற்சி செய்வோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமான்களின் உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்திசாலிகள் பேசும் பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும். அப்படிப்பட்ட அந்த புத்திசாலித்தனமானது அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அது ஞானமாக வளர்கிறது. புத்திசாலித்தனம் என்பது பிறப்பினால் இயற்கையில் இருப்பது. அதாவது 3 வயதில் நாம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது 50 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகுப்பில் என்றால் அதில் ஒரு சில பிள்ளைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். முதல் வகுப்பு முதல் பாடம் கற்க வருகிறார்கள் என்றால் சிலர் சொல்லும் பொழுது சுலபமாக புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செய்வார்கள் எல்லா காரியத்தையும். அந்த குழந்தைகள் புத்திசாலிகள் என்று சொல்லுகிறோம். சில குழந்தைகள் புரிந்து கொள்வதற்கு தாமதமாகும். சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் சற்று புத்தியில் கொஞ்சம் மந்த குணமுடையவர்கள், கொஞ்சம் மந்தமாய் இருப்பவர்கள். ஒரு சில குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் மிக மிக குறைந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் என்று பொருள். ஆனால் அவர்கள் எல்லோரும் முட்டாள்கள் அல்ல. புத்தி இல்லாதவர்கள், புத்தி குறைவானவர்கள் என்று புத்தி இல்லாதவர்கள் என்று யாரும் இல்லை. புத்தி குறைவானவர்கள் எல்லாம் வேறு சில திறமைகள், பலம் உடையவர்களாய் இருப்பார்கள், நன்றாக கடினமாய் உழைக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட வேறு சில தாளந்துகள் இருக்கு. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது ஒரு சிலருக்கு தான் இருக்கு. அதிக புத்திசாலித்தனம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்படி இருக்க அந்த புத்திசாலித்தனம் என்பது பிறந்த பிறப்பிலேயே வருவது. அவர்கள் இன்னும் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. முதல் ஒரு பாடத்தை கற்கிறார்கள், எழுத்துக்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் மிக சிறப்பாக சீக்கிரமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்களே புத்திசாலிகள். அதே மனிதர்கள் கொஞ்சம் வளர்ந்த பின்பு அவர்கள், அதாவது ஞானம் என்பது புத்திசாலித்தனம் மற்றும் கல்வி அறிவு, அதன் பின்பு கல்வி அறிவு, அது அனுபவ அறிவு, இவையெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது அறிவாகிறது. அவைகளோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய மண்டலத்தை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தர் என்பது ஒருவர் தெய்வம் இருக்கிறார், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பல காரியங்களை கற்றுக்கொள்வது. பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, அவைகள் நமக்கு சாத்தானின் செயல்கள் எவை, துர்குணங்கள் ஏது, பாவம் ஏது, இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள தொடங்கும் பொழுது ஞானம் நமக்குள் வருகிறது. இப்படி இருக்க ஒரு மனிதன் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அவன் புத்தி அடிப்படையிலேயே அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும்.
அதிகமாக இருக்க வேண்டும். மிக குறைந்த அளவில் அல்ல, மிக அதிகமாகவே புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். புத்திசாலித்தனம் இருக்கிறவர்களுக்கு தான் அறிவு இருக்கும். அறிவு இருக்கிறவர்களுக்கு ஞானம் இருக்கும். ஞானம்தான் வளர்ந்து விவேகமாகிறது. அதாவது புத்திசாலித்தனம் என்பது விதை போல, அந்த ஒரு வேர் போல் அது வளர்ந்து வளர்ந்து மிகப்பெரிய மரமாக விவேகம் என்பது வளர்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கூடியது, ஒரு மனிதன் புத்திசாலியாய் இருந்தால் அவனுடைய வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும். ஞானமாக பேசுவான். அதாவது நம் பேச்சில் 2 வகைகள் உண்டு. சிலர் பிறர் மனம் புண்பட பேசுவார்கள். பிறரை காயப்படுத்தும்படி, பிறர் மனம் துன்புறும்படி பேசுகிறவர்கள் அவர்கள் மதிகேடர்கள். அப்படிப்பட்டவர்கள் புத்திசாலிகள் அல்ல. பிறர் மனம் காயப்படாமல் பேசுகிறவர்களும் அதே சமயத்தில் நீதியையும் நியாயத்தையும் பேசுகிறவர்களுமே புத்திசாலிகள். அதாவது ஞானம் என்பது நீதியை போதிக்கும், நீதியை வெளிப்படுத்தும், ஞானமான வார்த்தைகளை பேச அறிய வேண்டும். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் கூட அவனை கண்டிப்பதும் ஞானமாய் கண்டிக்க வேண்டும். வார்த்தைகளில் நாம் அதை சரியாக, அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஞானம் என்பது புத்திசாலிகளின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளில் இருக்கும். அப்படி என்றால் புத்திமானின் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருந்தால்தான் ஞானம் இருக்கும். அப்படி என்றால் பிறப்பிலேயே இது நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே அப்பொழுதே அந்த பிள்ளை புத்திசாலித்தனத்தோடு, அதாவது ஏற்கனவே நாம் இதை குறித்து பார்த்திருக்கிறோம். சுருக்கமாக ஒரு காரியத்தை கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் மற்றும் வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது, பரலோக காட்சியில் பார்க்கும் போதும் அங்கு கர்த்தருக்கு முன்பாக ஒரு குத்து விளக்கு இருந்தது, சிங்காசனத்திற்கு முன்பாக என்று. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த குத்து விளக்கு எதற்கு ஊமையாக சொல்லப்படுகிறது என்றால், அந்த குத்து விளக்கின் 7 குழாய்களில் எரிகிற 7 அகல்களின் பொருள் என்னவென்றால் கர்த்தருடைய 7 ஆவிகளை குறிக்கிறது. இந்த 7 ஆவிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதல் அந்த கீழிருந்து துவங்கும் போது, அடியிலிருந்து துவங்குகிற அந்த குழாயின் முதல் 2 குணங்கள் என்னவென்றால், அது ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரை குறிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது, ஒரு மனிதன் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கர்த்தரால் பிறந்த, தேவனால் பிறந்த ஒரு மனிதனாய் இருந்தால் அவன் புத்திசாலியாய் இருப்பான். அவனுக்குள் ஞானம் இருக்கும். ஒரு குழந்தை தாயின் கருவில் உருவாக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் சில மனிதர்களை உருவாக்குகிறார். சில நேரங்களில் பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு அந்த குழந்தையை தாயின் கருவிலேயே உருவாக்குகிறது. பொல்லாத ஆவிகளால் உருவாக்கப்படும் குழந்தைகள் முட்டாள்களாகவும் புத்தி இல்லாதவர்களாகவும், புத்தியே இல்லை என்றால் அறிவு, ஞானம், விவேகம் அங்கு வருவதற்கு வேலை இல்லை, அவர்கள் முட்டாள்களாகவும் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது படிப்பு மட்டும் அவர்களுக்கு வராமல் இருக்காது, படிப்பும் வராது, வாழ்க்கையில் அவர்களுடைய செயல்கள் எல்லாமே மதியீனமாய் இருக்கும். பாவத்தை செய்து மதியீனமான செயல் உலகத்தில் எது என்றால், மிக முக்கியமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது பாவம்தான். பாவம் செய்து இச்சைகளில் அலைந்து திரிந்து தங்கள் வாழ்நாளை பாவியாக முடிப்பார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். ஆனால் ஞானமுள்ள ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரே தாயின் கருவில் உருவாக்குகிறார். அந்த குழந்தையானது வளர்ந்து பெரியவர்களாகும் போது அந்த புத்திசாலித்தனம், அறிவு, ஞானம், விவேகம் இவைகளில் வளர்ந்து அது முடிவில் நாம் பார்க்கும் பொழுது பாவங்கள், இச்சைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு மனம் திரும்பி பரிசுத்தவானாய் மாறி கர்த்தருடைய சன்னதியில் சேரும். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே தாயின் கருவிலேயே கர்த்தருடைய குழந்தையோ அல்லது பொல்லாத ஆவியின் செயலால் பிறக்கிற குழந்தையோ என்று அது நிர்ணயிக்கப்படுகிறது. இதை நம் மனிதர்கள் கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் எந்த மனிதனுக்கும் இதை கண்டுபிடிக்க முடியாது. வளரும் பொழுதே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது.
நற்குணங்கள் உள்ளது, இது தீய குணம் உள்ளது என்றெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யக்கூடாது. கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய அதை நமக்கு பார்ப்பதற்கும் நம்மால் கண்டுபிடிப்பதற்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் செயல்படுவார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குணம் இருக்கும். தெய்வ பக்தி இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். புத்திசாலிகள் ஞானம் உடையவர்கள் ஆகிறார்கள். அந்த ஞானமானது அவர்கள் வார்த்தையில் வெளிப்படும். ஒரு மனிதனை பார்த்ததும் நம்மால் உடனே சொல்லிவிட முடியாது. சரி, மிக சரியாக சொல்லிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் வார்த்தையில் வெளிப்படும். புத்திசாலிகளுடைய வாயிலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்படும். மதிகேடனுடைய முதுகுக்கோ ஏற்றது பிரம்பு என்று வேதம் சொல்லுகிறது. மதிகேடன் என்றால் முட்டாளாய் இருப்பவன், புத்தி இல்லாதவன், பாவம் செய்கிறவன். அவனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. அப்படி என்றால் ஒருவன் நாம் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால், நாமே அப்படி செயல்பட்டால் நாம் மதிகேடர் என்று அர்த்தம். நம் முதுகுக்கு பிரம்பு வரும் என்றால் முதுகில் அடி விழும் என்று பொருள். அடிக்கு கர்த்தரிடத்தில் அடி வாங்க ஆயத்தமாகிவிட்டான் அந்த மனிதன் என்று பொருள். கர்த்தர் அடிப்பார். மதிகேடனாய் மனிதன் வாழக்கூடாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ நாம் கற்றுக்கொண்டு அதையே நாம் செய்யும் பொழுது நாம் புத்தி உள்ளவர்களாக ஞானம் வெளிப்பட பேசுவோம். மதிகேடனாய் இருந்து கர்த்தரிடத்தில் துன்பத்தையும் துயரத்தையும் வாங்கி கொள்ள மாட்டோம். நம் வாழ்க்கையில் பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் புத்திசாலியாய் இருக்க வேண்டும். நமக்கு புத்திசாலித்தனம் அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஒரு நாளில் செய்தால், இன்று செய்த நினைத்த காரியங்கள், நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நாளைக்கு இருக்கும், நாளைய மறுநாள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லது இன்னும் ஒரு வருடம் கழித்து அது அப்படியே நமக்கு நினைவில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. நம்மளுடைய மனித சக்தி என்பது மாறி மாறி விஷயங்கள் வரும் பொழுது மாறி மாறி அது மறந்துவிடும். நம்மளுடைய மூளையினுடைய அமைப்பு அப்படி. சில காரியங்கள் மட்டுமே நினைவில் இருக்கும். அதனால் நாம் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நம் மூளைக்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவோம். ஒரு பூந்தொட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பூந்தொட்டியில் நாம் தண்ணீர் ஊற்றி வைத்திருக்கிறோம். மண்ணை நிரப்பி தண்ணீர் ஊற்றி அமைதியாக வைத்து விட்டால் தேவையில்லாத களை செடிகள் எல்லாம் முளைத்து விடும். ஒருவேளை அந்த களை செடிகளை எல்லாம் எடுத்து விட்டு சுத்தம் செய்து மீண்டும் தண்ணீர் ஊற்றி வெயிலில் வைத்தால் மீண்டும் களை செடிகள் முளைக்கும். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு பதிலாக அந்த மண் நிறைந்த பூத்தொட்டியில் ஒரு அழகான ஒரு ரோஜா செடியை நட்டு வைத்து தினந்தோறும் நாம் அதில் தண்ணீர் ஊற்றி கொண்டு வைத்தால் அது அழகாக ரோஜா செடி வளர்ந்து பூ பூத்து அது நமக்கு அழகான பூக்களை கொடுக்கும். இதிலிருந்து இதே போலதான் நம்முடைய மூளையும். நாம் அதை நன்றாக, அதாவது மூளையை தண்ணீர் ஊற்றி அதை பத்திரமாக நாம் வைக்க வேண்டும் என்று ஒரு நாள் மட்டும் அதற்கு செய்துவிட்டு விட்டுவிட்டால் கெட்ட விஷயங்கள் அதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். அதாவது நல்லதை நிரப்பாவிட்டால் தீமை முளைத்து விடும். தீய குணங்கள் ஒரு மனிதனுக்கு வந்துவிடும். நற்குணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம் மூளைக்கு செடிகளை போட்டுக்கொண்டே விதை போட்டு போட்டு எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அது விளைய விளைய. அப்படி என்றால் தினந்தோறும் வேத வசனங்களை நம் மூளையில் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் இந்த உனக்கு தீனி என்று அதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போட்டு விட வேண்டும். அது மென்று அசைத்து முடித்து அது நாள்தோறும் ஒரு நாள் முழுவதும் அந்த வசனங்களை அது அசை போட வேண்டும். நம்முடைய மூளையானது அந்த வசனங்களை அசை போட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் இதற்கு இந்த பொருளும் உண்டு. அசை போடும் பிராணிகள் பரிசுத்தமானவை என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில்
அவைகளை தான் மனிதர்கள் புசிக்கலாம் என்றும் வேதம் சொல்லி இருக்கிறது. அசை போடாத பிராணிகள் பிரயோஜனமற்றவை. அதாவது அதை சாப்பிடக் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம் மூளையும் அப்படிதான். அசை போட வேண்டும். அதை நல்ல தீனியை கொடுத்து அதற்கு அசை போட சொல்லிவிட வேண்டும். தினந்தோறும் காலையில் ஒரு வசனத்தை அதில் போட்டு, நீ இன்று முழுவதும் இதை அசைத்துக் கொண்டிரு. தினமும் வசனங்களை படிக்க வேண்டும். நம் வேலை போக மீதி நேரங்களை அதில் வசனங்களை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மென்று தின்று அதன் சாரத்தை உறிஞ்சு நம் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்கும். அவைகள் சென்று நம் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்கிவிடும். அந்த வசனங்கள், அதில் இருக்கிற சாரங்கள். உதாரணத்திற்கு, அதாவது இச்சையா விருப்பாயாக என்ற கட்டளையை நாம் தியானிக்கிறோம். இன்று காலை எழுந்து அந்த வசனத்தை படித்து தியானிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். 1ஆம் அதிகாரத்திலும் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலும் இச்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. இந்த சில இடங்களை உதாரணத்தில் பார்ப்போம். இச்சையா விருப்பாயாக என்ற கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு புஸ்தகத்தில் இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்று காலை நாம் அசை போட நம் மூளைக்கு கொடுத்து விட்டால் அது அசைத்து அசைத்து மென்று இச்சை என்பது தவறு. அது நம் பாவத்தை உண்டாக்கிவிடும், பாவம் செய்ய தூண்டும். அந்த பாவமானது நம்மை மரணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் முடிவில். அதனால் நாம் இச்சிக்க கூடாது என்று அந்த நாள் முழுவதும் அதை தியானித்து அந்த ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுத்து விடும். அப்பொழுது அந்த ஆத்துமாவில் இருக்கிற இச்சையான எண்ணங்கள், அதாவது சாப்பிடும் பொருளில் இச்சை இருக்கலாம், சாப்பிடுவது தானே என்று நினைக்க கூடாது. இந்த உலகத்திற்கு பாவம் வந்ததே ஒரு சிறு பழத்தின் மேல் ஆசைப்பட்ட ஏவலம்மாவின் மனநிலைதான் காரணம். அப்படி இருக்கும் பொழுது சாப்பிடுவது தானே என்று நினைக்க கூடாது. சாப்பாடுதான் இந்த உலகத்திற்கு முதலில் பாவத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பழம், அது ஒன்றுதான். அப்படி இருக்க நாம் அதை அற்பமாய் நினைக்காமல் இச்சை கூடாது. கிடைத்ததை சாப்பிட்டு நிம்மதியா இருக்க பழக வேண்டும். இதை சாப்பிட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும் என்று அலையக்கூடாது, இச்சிக்க கூடாது. இன்று கிடைத்த இந்த உணவு எனக்கு சந்தோஷமானது என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசைப்படலாம், நம் வீட்டில் இருக்கும் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டு சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் எப்பொழுதும் சாப்பாட்டை பற்றி நினைத்து கொண்டிருக்க கூடாது. சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரத்தில் அதை நினைக்காமல், சாப்பிடும் நேரத்தில் இதை சாப்பிடலாமா என்று யோசித்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அதை மறந்து விட வேண்டும். அவ்வளவுதான். அப்படி நம் மனநிலையை பழக்கி கொள்ள வேண்டும். அது நமக்கு நல்லது. இப்படி இருக்க ஒரு மனிதன் சாப்பிடும் இச்சையாக இருக்கலாம். பெருமைக்காக சாப்பிடுவது, பீஸா சாப்பிடுவது, பர்கர் சாப்பிடுவது, பெருமைக்காக பலர் கண்முன் சாப்பிடுவது, நான் இதை சாப்பிடுகிறேன் என்று தற்பெருமைக்காக சாப்பிடுவது. அதே போல கண்களில் இச்சை, கண்களால் விஷுவலாக பார்க்கிற டிஜிட்டலான பார்க்கிற சில விஷயங்கள், பாவமான காரியங்களை பார்ப்பது, எப்பொழுதும் எதையாவது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அல்லது மாம்சத்தின் கிரியைகள், விபச்சார பாவம் போன்றவை. இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் அது நம்மை, அதாவது இச்சை, அந்த எண்ணம் இருந்தால் அது பாவம் செய்ய தூண்டும். அந்த பாவமானது நம்மை மரண குழியில், பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்வோம். அப்படி ஒரு நாள் காலையில் நாம் இதை எடுத்தால் அந்த நாள் முடிவதற்குள் அந்த இச்சை என்ற பாவம் நம் மனதை விட்டு போய்விடும். அதன் பின்பு நாம் இச்சிக்க மாட்டோம். ஏனென்றால் அதை தியானித்துக் கொண்டே இருந்து நம் ஆத்துமாவில் அது தவறு என்று பதித்து விட்டோம். இப்பொழுதோ அது பரிசுத்தமாகிவிட்டது. அடுத்த நாள் நாம் ஏதாவது ஒரு பொருளை நாம் கடை விதியில் பார்க்கிறோம் என்றால் அதை உடனே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. பார்க்கலாம், முடியும் போது வாங்கிக் கொள்ளலாம், அவ்வளவுதான். பிடித்திருக்கிறது, ஒரு உடை பிடித்திருக்கிறது, பார்க்கலாம், சரி எப்படியாவது வாங்க போகும்போது அதே போல நாம் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுதே வாங்க வேண்டும், இது எனக்கு வேண்டும், கண்டிப்பாக இந்த உடை எனக்கு வேண்டும் என்று நினைக்க தோன்றார். அதுதான் இச்சை. வாங்க போகும்போது இப்படி வாங்கிக் கொள்ளலாம், இது நன்றாக இருக்கிறது என்று ஒரு ஆலோசனையாக அதை வைத்துக் கொள்ளலாம். இப்படிதான் நாம் செயல்பட வேண்டும். அது கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி என்ற மனநிலை இச்சை இல்லாத நிலை, பரிசுத்தமான நிலை. கிடைத்தே ஆக வேண்டும், அதை பெற்றே ஆக வேண்டும் என்று நினைத்தால் அது இச்சை. நாம் கடன் வாங்கி வாங்க போவோம், அது பின்பாக கடினமான ஒரு காரியமாய் முடியும்.
இப்படியாக இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். இப்படி தினந்தோறும் நம் மூளையில் நல்ல காரியங்களை போடும் பொழுது, விதையாக போடும் பொழுது, தினந்தோறும் வசனங்களை நாம் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பொழுது, எப்பொழுது எழுந்திருக்கிறோமோ முதலில் கண் விழித்ததும் ஜெபித்து விட்டு வசனத்தை படித்து விட்டு அதன் பின்பு நம் வேலையை தொடங்கினால் கொஞ்ச நேரம் அவரவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் அதை செய்வது மிகவும் நல்லது. நாமே நிர்ணயித்துக் கொள்வோம். இவ்வளவு நேரம் அவ்வளவு நேரம் நற்காரியங்களுக்கு அதிகமாக நேரம் செலவழிக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய பலனுக்கு ஏற்றபடி அந்த நேரத்தை முடிவு செய்து தினந்தோறும் காலையில் ஜெபித்து, முதலில் ஜெபம், கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தருக்கு துதி பலி செலுத்தி ஆவியின் கனிகளை நாம் தியானித்து விட்டு பின்பு வசனத்தை படித்து விட்டு அதன் பின்பு நம் காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருந்தால் ரோஜா செடி பூந்தட்டியில் முளைத்து வளர்ந்து பூ பூப்பது போல நாம் பரிசுத்தவான்களாய் நாம் வளருவோம். ஒவ்வொரு நாளையும் இப்படி திட்டமிடுவோம். இதுவே ஞானமுள்ள மனிதனின் செயல். தினந்தோறும் மனம் திரும்புகிற மனிதன் ஞானவான். அவன் புத்தி இருக்கிறது, அது அந்த புத்தி ஞானமாய் செயல்படுகிறது, அது வளர்ந்து ஞானமாகிறது. இப்படியாக நம் வாழ்நாள் முழுவதும் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரிபூர்ணமாக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கும். இப்படி வாழ்கிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விட முடியாது. அதை நாம் நினைவில் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.